மதுரையில் ஜல்லிக்கட்டு வன்முறை நடந்த இடத்தில் விசாரணை ஆணைய நீதிபதி ராஜேஸ்வரன் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தொலைபேசி மூலம் எமது செய்தியாளர் சரவணன் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சரவணன், சொல்லுங்க, விசாரணை ஆணைய நீதிபதி தற்போது எந்தெந்த இடங்களை எல்லாம் பார்வையிட்டிருக்காரு? அடுத்து அவர் எந்த பகுதிக்கு செல்ல இருக்கார்? ஜல்லிக்கட்டு கலவரம் நடந்த அந்த மதுரை பகுதியில் தமுக்க மைதானம், செல்லூர் ரயில்வே மேம்பாலம் மற்றும் அலங்காநல்லூர் வாடிவாசல் மற்றும் அலங்காநல்லூர் பாலமேடு சந்திக்கக்கூடிய கேட்டுக்கடை ஆகிய பகுதிகளில் தான் தற்போது ஆய்வு பணிக்கு காலை 10 மணிக்கு ஆய்வு பணியை தொடங்கினார் நீதியரசர் ராஜேஸ்வரன். காலை தமுக்க மைதானத்துக்கு முன்பாக நடந்த ஆய்வில் எந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மாநகர காவல் ஆணையர் சைலேஷ் குமார் யாதவிடம் ஒரு சில கேள்விகளை கேட்டறிந்தார். இது விசாரணை அல்ல, கள ஆய்வு என்று அவர் சொன்னார். அப்பொழுது சைலேஷ்குமார் யாதவ் தன்னிடம் இருந்த செய்தித்தாள்களில் வந்த புகைப்படங்கள், மேலும் காவல்துறையினரால் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை காட்டி என்ன நடந்தது என்பது குறித்து அவரிடம் விளக்கினார். இதைத் தொடர்ந்து செல்லூர் ரயில்வே மேம்பாலம் மற்றும் ரயில் நிலையத்திற்கு சென்று நேரில் ஆய்வு செய்த நீதிபதி ராஜேஸ்வரன் அடுத்தபடியாக அலங்காநல்லூர் பாலமேடு சந்திக்கக்கூடிய கேட்டுக்கடை பகுதியில் ஆய்வை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து வாடிவாசல் பகுதியில், அலங்காநல்லூர் வாடிவாசல் பகுதியில் கள ஆய்வை நடத்திவிட்டு அங்கும் பத்திரிகையாளர் சந்தித்தார். அப்பொழுது தற்போது நீதி விசாரணை இன்னும் தொடங்கவில்லை. தற்பொழுது கள ஆய்வு நடக்கிறது. சென்னையில் 15 நாட்களுக்கு பிறகு நீதி விசாரணை நடைபெறும் என்றும் அதைத் தொடர்ந்து மதுரை உள்ளிட்ட பிற பகுதிகளிலும் விசாரணை நடைபெறும் என்றும் நீதியரசர் தெரிவித்துள்ளார். சரவணன், இப்போ நீதிபதியின் கள ஆய்வு எப்போது முடியும்? விசாரணை எப்போது தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? சில நிமிடங்களுக்கு முன்புதான் அலங்காநல்லூர் வாடிவாசல் பகுதியில் ஆய்வு பணியை மேற்கொண்டார். கள ஆய்வில் எந்த மாதிரி இந்த வாடிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது, எந்த பகுதியில் மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டம் நடத்தினார்கள், போராட்டத்தில் எத்தனை நாள் நடந்தது, அப்போதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பது குறித்தெல்லாம் காவல்துறையிடம் விசாரித்தார். அப்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்திவேல் அவரிடம் முழுமையாக நடந்த விவரங்களை எல்லாம் கூறினார். இந்த கள ஆய்வின் போது பிற அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் இருந்தார், ஆர்டிஓ இருந்தார், உள்ளிட்ட வருவாய் அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர். இந்த ஆய்வை முடித்துக் கொண்டு தற்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக நீதிபதி ராஜேஸ்வரன் அலங்காநல்லூரை விட்டு மதுரை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்.